எங்களை எல்லாராலும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகின்றனர். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு நல்ல ஆட்சியாளர் சிங்களவர்கள் தெரிவு செய்ததில்லை. அனுரத்திசானவும் அப்படிப்பட்ட ஒருவரா இல்லையா என்பதை இனி பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போமாக. குடியரசுத் தலைவர் தேர்தல் வெற்றி பெற்ற கட்சி நிச்சயம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாது. இதில் இன்னும் ஒன்று, அனுரகுமார திசாநாயக்கா தான் முதல் தடவையாக 50 விழுக்காட்டிலும் குறைந்த வாக்குகளை பெற்று குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கு என்று ஒரு நல்வாய்ப்பு இருந்தால் தொடர்ச்சியாக எரிபொருள் விலை குறைந்து, அதன் மூலம் எரிபொருள் விலைகளை நாட்டிலே குறைத்து, எரிபொருள் மீதான வரியை குறைத்து அவரால் ஒரு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது அவருடைய ஆட்சியை தக்க வைக்கும். மேற்கு நாடுகள் வாழ்கின்ற மக்கள் இந்த அறகலைய போராட்டத்தின் முன்னர் மக்கள் பட்ட அவலங்களால் அவர்கள் தங்கள் மக்கள் மீது கொண்ட பாசத்தால் அங்கு ஒரு நெல்லாட்சி வர வேண்டும், அதை அன்றாவல் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே வந்தார்களோ அல்ல அவர்களுக்கு பின்னால் மேற்கு நாடுகள் இருக்கின்றவோ தெரியாது. ஆனால் அந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றார். சஜித் பிரேமதாசாவை ரணிலையும் இணைத்தும் அவர்களுடன் தமிழ் கட்சிகளுக்கு முனைத்தும் அனுரவை தோற்கடிப்பதற்கு தீவிர முயற்சி மேற்கொண்டு தோல்வி அடைந்து விட்டார். தோல்வி அடைந்து விட்டார். இது தோல்வி மட்டுமல்ல, இது அனுரவனுடன் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஏற்கனவே இந்தியாவில் இருந்த மேலும் அதிகரித்து விட்டது. இலங்கை அரச இயந்திரத்தில் உள்ளவர்களுடைய ஊழல்களை வைத்துக் கொண்டே அவர்களை மிரட்டி அவரால் தன் பக்கம் இழுக்க முடியும். அப்போ ஒரு இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு சர்வாதிகாரி போல் நடக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒருவர் என்றபடியால் அவரால் போதிய அளவு அழுத்தத்தை கொடுத்து இந்த வெளியுறவு துறையிலும் இலங்கை அரசு துறையிலும் உள்ளவர்களை தன் பக்கம் எடுக்க முடியும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உலக நகர்கள் நிகழ்ச்சியில் உயிரோடை தமிழ் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவார். இங்கே கலையத்தில் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி, வணக்கம் நேயர்களே. இன்னும் ஒரு உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வேல்தர்மா அவர்களே, பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை தீவில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் யார் வருவார் என்று தெரியாத நிலையில் பாரிய போட்டி நடைபெற்றது. சிங்கள மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அருகில போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக மாற்றம் ஒன்றுதான் மாறாதென்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் ஒன்று, ரணில் விக்ரமசிங்காவை 3 தடவைகள் நிராகரித்திருக்கிறார்கள். புதிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்த சிங்கள மக்கள் வாக்காளர்கள் தங்களுடைய இந்த வாக்களிப்பின் மூலம் என்ன செய்தியை கூறுகிறார்கள்? தேர்தலில் வெற்றி பெற்றவருடைய வாக்குறுதியை வைத்தோ அல்லது அவருடைய செயற்பாட்டை வைத்தோ அவரை எடை போட முடியாது. அவர் நேர்மையானவராக இருக்கலாம், திறமையானவர்களாக இருக்கலாம். இருந்தும் அவருடைய அவர் அச்சீவ் பண்ண அவற்றை ரிசல்ட்ஸ், அவர் என்னென்னவற்றை சாதித்தார், மக்களுக்கு என்னென்னத்தை செய்தார் என்பதை வைத்துக் கொண்டுதான் அவருடைய திறனை மதிப்பிட முடியும். இதை நீங்கள் உங்களுடைய பணிமனையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்ப ரிசல்ட்ஸ் ஓரியன்டட் அப்ரைசர் என்று அதை வைத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். இவருடைய அனுரகுமார நாயக்காவினுடைய திறனை தேர்தலின் பின்னர், அவர் பதவியேற்ற பின்னர் அவருடைய நடவடிக்கைகளும் அதனால் மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை வைத்துத்தான் நாங்கள் அவரை மதிப்பீடு செய்ய முடியும். தற்போது சிங்கள மக்கள் தங்களை எல்லோராலும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்ற செய்தியை தெளிவாக சொல்லியுள்ளார்கள். இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த, அதாவது பொதுவுடைமைவாதிகளின் கருத்தின்படி சொல்வதாக, இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த பூர்ஸ்வாக்கள், அதாவது முதலாளித்துவவாதிகள், அவர்களுடைய ஆட்சி இழைத்த தவறு, அந்த தவறை அவர்களை நிராகரித்து விட்டோம். அவர்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் சமசமாஜ கட்சியை நிராகரித்திருந்தனர், பொதுவுடைமை கட்சியை இல்லாமல் போக செய்திருந்தனர். பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை
அவர்கள் நிராகரித்திருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியை நீங்கள் சொன்னது போல் கடந்த 3 தேர்தல்களில் அவர்கள் நிராகரித்து விட்டனர். புதிதாக வந்த ராஜபக்சே கும்பலையும் அவர்கள் தற்போது முற்றாக நிராகரித்து விட்டனர். அவர்களை தூக்கி எறிந்து விட்டனர் தான் சொல்ல வேண்டும். பிறகு புதிய வடிவத்தில் வந்த சஜித் பிரேமதாசாவையும் இதுவரை காலமும் ஆட்சியில் இருக்காமல் ஒரு 2 ஆண்டுகள் மற்றும் அமைச்சராக இருந்த அனுரகுமார திசாநாயக்காவை அவர்கள் தங்களுடைய புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இதுவரை காலமும் கொழும்பிலே ஒரு செய்தி ஒரு எழுதப்படாத விதி இருந்தது. கோயில் கொடிச்சில் படித்தவர் தான் தலைமை அமைச்சராகவோ அல்லது குடியரசுத் தலைவராகவோ வர முடியும் என்று அதை பிரேமதாசா அதை முறியடித்திருந்தார். தற்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் அதை முறியடித்து தற்போது அவரை சிங்கள மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். இப்ப மேற்கு நாட்டு ஊடகங்கள் எல்லாம் சொல்லுகின்றன, ஒரு மார்க்சியவாதி இலங்கையினுடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்றால் எல்லா மேற்கு நாட்டு ஊடகங்களையும் சொல்கின்றன. அப்ப தேசிய இனங்களை வரையறை செய்து அவற்றுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொன்னவர் லெனின். அப்ப அதுதான் அந்த மார்க்ஸ் அந்த தத்துவத்தை நிராகரித்தவரை இவர்கள் மார்க்சியவாதிகள் என்று சொல்லுவது. வளமையாக இந்த மேற்கு நாட்டு ஊடகங்கள் மார்க்சியவாதத்துக்கு ஒரு சேறு பூசுகின்ற செயலை செய்து கொண்டே வருகின்ற அதன் ஒரு பகுதிதான் அனுரகுமார திசாநாயக்காவை மார்க்சிசவாதி என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான இந்த மார்க்சிசவாதத்தை முன்வைக்கின்ற ஊடகமான வேர்ல்ட் சோசியலிஸ்ட் வெப்சைட் என்ற ஊடகம் இவரை ஒரு சோசியலிசவாதியாகவோ அல்லது மார்க்சியவாதியாகவோ அடையாளப்படுத்தவில்லை. அவரை பற்றிய செய்திகளை அவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை சொல்லி இருக்கின்றதை ஒழிய அவர்கள் இவரை தங்களில் ஒருவர் வெற்றி பெற்றதாக அவர்கள் சொல்லவில்லை. இப்ப நாங்கள் இவரை சிங்கள மக்கள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இவருக்கு முன்னுக்கு ஆட்சியிலிருந்து செய்தவர்கள் செய்த ஊழல்கள், அவர்கள் செய்த குளறுபடிகள், அவர்களுடைய நிதி மோசடிகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அவர்கள்தான் அனுரகுமார திசாநாயக்காவை வெற்றி பெற வைத்துள்ளனர். அப்ப இதற்குடைய வெற்றிக்கு காரணம் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்களுடைய fraud, corruption, waste, misuse, anti-governance, absence of law, இப்படிப்பட்ட பல ஒரு நீண்ட பட்டியல் இருக்கின்றது. இந்த இவருடைய முன்னோர்கள் செய்த தவறுகள், அந்த தவறுகளின் விளைவாகத்தான் அனுரகுமார திசாநாயக்காவை சிங்கள மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர். அப்ப சிங்கள மக்கள் சொல்லுவது, தாங்கள் எங்களை எல்லாராலும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகின்றனர். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு நல்ல ஆட்சியாளர் சிங்களவர்கள் தெரிவு செய்ததில்லை. அப்ப அமெரிக்காவும் அனுர திசாநாயக்காவும் அப்படிப்பட்ட ஒருவரா இல்லையா என்பதை இனி பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போமாக. நீங்கள் பொறுத்து கூறினீர்கள், ஒரு மதிப்பீடு செய்வதாக இருந்தால் சாதித்து காட்டினால் அவர்களுடைய செயல்பாடுகளினூடாகத்தான் அவர்களை மதிப்பீடு செய்யலாம் என்று நீங்கள் கூறினீர்கள். அதே நேரத்தில் கூறினீர்கள், கடந்து வந்த அரசு தலைவர்களுடைய அரசியல் ஊழல் அந்த நாட்டை அதல பாதாளத்துக்கு தள்ளிய நிலைமை அதன் ஒரு காரணம் என்று நீங்கள் கூறும் பொழுது, அப்படி என்றால் சிங்கள மக்கள் சூதாட்டமாக இவரிடம் அனுபவம் இல்லை என்பது தொடர்பாக அவர்களிடம் உங்களுக்கு தெரியும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் சிங்கள மக்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இதில் ஒரு சூதாடுவோம், அவரை தெரிவு செய்வோம் என்று தெரிவு செய்திருக்கிறார்கள். சூதாட்டம் என்று சொல்வதிலும் பார்க்க வேறு தெரிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வளமையாக போடுகின்ற பற்றது அவர்கள் ஒரு சின்னத்துக்கு அடிமையாகவில்லை. ஒரு சின்னம் என்றால் அந்த சின்னத்தையே கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டும். மாற்று வழியில மாற்று சிந்தனையாளர்களுக்கு மாற்று தலைமையாளர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற கொள்கையில் அவர்கள் நகர்வை மேற்கொண்டுள்ளார்கள் என்று சொல்லலாம் சிங்கள மக்கள். ஆனா இது ஒரு சூதாட்டம் என்று சொல்வதிலும் பார்க்க வேறு தெரிவில்லை அவர்களை பொறுத்தவரையில. அப்ப அவர்களுக்கு சஜித்தா அல்லது அனுரா என்ற தெரிவில பார்க்கின்ற போது அவர்கள் சஜித் பிரேமதாசா இதுவரையில் அரசு தலைவராக இருக்கவில்லை தானே. அவருடைய கொள்கைகளிலும் அவருடைய சில வழிகளை பார்க்கும் பொழுது அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்திருக்கலாம் தானே. ஏன் அவருக்கு கொடுக்காமல் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கொடுத்தார்கள்? அவர் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சியை சேர்ந்தவர்.
யுஎன்பி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது செய்த ஊழல்களை அவர் அம்பலப்படுத்தவில்லை. ஆனால் அவர் தேர்தலில் தனக்கு உரிய இடம் கொடுக்கவில்லை என்பதால் அவர் யுஎன்பி கட்சியிலிருந்து விலகிச் சென்றார். அந்த அடிப்படையில் தான் அவர் செயல்படுகின்றாரே ஒழிய, மற்றும்படி அவர் அந்த யுஎன்பி கட்சியில அவர் அமைச்சராக இருந்த போது அவரும் பல தவறுகளை செய்திருக்கலாம். அல்லது ரணில் விக்ரமசிங்காவும் சஜித்துக்கும் இடையில் பிளவு வராவிட்டிருந்தால், சஜித் அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தால் சஜித் பிரேமதாசாக்கு ஆதரவு வழங்கியிருப்பார்களா? அதாவது இந்த அளவுக்கு அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதை புள்ளிவிவரங்களை வைத்து பார்க்கின்ற போது இப்படி ஒரு நிலைமையிலும் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெறுவார் சொல்ல வேண்டும். இல்லை, சைனேஜி எஃபெக்ட் என்று சொல்வார்கள். இரண்டு வெவ்வேறு சக்திகள் இணையும் போதும் அதனால் பாசிட்டிவ் நேர்மறையான விளைவுகளும் ஏற்படும், எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படும். இப்ப இவர்கள் இருவரும் இணைந்தால் இது ரெண்டும் ஊழல் கும்பல் என்று சொல்லி அவருக்கு ஏற்கனவே வாக்களிக்கின்றவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இப்ப இவர்களும் இரண்டும் பிரிந்திருந்தபடியால் ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு, அதாவது இவரை நடுவன் வங்கியில பகல் கொள்ளை அடித்தவர் என்று ரணிலை சஜித் பிரேமதாசா விமர்சித்ததெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை கொண்டன. இப்ப இரண்டும் ஒன்றுபட்டிருந்தால் இரண்டுமே சேர்ந்து நடுவன் வங்கியை கொள்ளை அடித்தன என்ற பக்கத்தாலும் விவாதம் முன்னுக்கு வைக்கப்படும். அப்ப அந்த சைனர்ஜி எஃபெக்ட சரியாக அந்த குவான்டிஃபை பண்ணி அதை ஒரு கணிப்பீடு செய்து சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இரண்டு பேரும் இணைந்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றிருக்குமா என்பதை. மக்கள் விரும்பிய அந்த மாற்றம் வந்துவிட்டது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு நெருக்குவாரம் இருக்க போகிறது என்றால் பொருளாதார நெருக்குவாரம். இனி அங்கே மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நாளாந்தம் பிரச்சனை இருக்கின்றது, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு, அப்படி ஒரு சாதாரண அடிப்படை விடயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்க போகிறது. உங்களுக்கு தெரியும், அவருடைய கட்சியில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இப்போ பொது தேர்தலை அழைத்திருக்கின்றார், இப்போ தேர்தல் வரப்போன்று என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இவருக்கு மக்கள் இப்ப எப்படி அரசு தலைவராக வருவதற்கு ஆணை வழங்கினார்களோ அதே அளவு ஆணை வழங்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு. அது கிடைக்குமா? தேர்தல் வரும்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் முழுக்க நேஷனல் ஃபேக்டர், தேசிய காரணிகள், பொருளாதாரம், பேரின பொருளாதாரம் போன்றவை தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது அந்த தொகுதியில வாழ்கின்ற மக்கள் தங்கள் தொகுதிக்கு இந்த அரசியல்வாதி என்ன செய்வார் என்பதையும் பார்ப்பார்கள், இந்த கட்சி என்ன செய்வார் என்பதையும் பார்ப்பார்கள். அப்ப இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வெற்றி பெற்ற கட்சி நிச்சயம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாது. இன்னும் ஒன்று, அனுரகுமார திசாநாயக்கா தான் முதல் தடவையாக 50 விழுக்காட்டிலும் குறைந்த வாக்குகளை பெற்று குடியரசுத் தலைவராகி இருக்கின்றார். அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுவதாக இருந்தால் அவர்கள் அந்த தொகுதி வாரியாக சிறந்த தலைவர்களை அங்கு நியமித்து அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு நீண்ட பயணம் செய்ய வேண்டியிருக்கும். என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் 3 தொகுதிகள் தான் அவர்கள் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்ப இன்னும் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒருவரை நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்வதாயின் ஒரு பாரிய பரப்புரை செய்ய வேண்டியிருக்கும். மற்றது பாரிய அந்த இருந்தவர்களுடைய ஊழல்களை பெரிய அளவில அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட செய்து நினைக்கிறேன் ஒன்றை சொல்லலாம், அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அதை நிச்சயமாக சொல்ல முடியாது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற முடியாவிட்டால் அங்கே நிறைய குளறுபடிகள் வரப்போகின்றது. இப்ப நீங்கள் கூறியது போல் அந்தந்த கட்சிகளுக்கென்று உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கட்சி வேட்பாளரை தெரிவு செய்தால் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு ஸ்திரம் இல்லாத நிலைமை ஏற்படும் என்று நம்புகிறேன். சில தொகுதிகளில் சிலர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். சிங்கள தொகுதிகளிலும் இருக்கு, தமிழ் தொகுதிகள், அவர்களை அசைக்க முடியாத மாதிரி அந்த தொகுதியுடைய முடிச்சு விடாமன்னர்கள் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் தான் பெறுவார்கள் என்ற மாதிரி கூட இருக்கின்றது. அப்படிப்பட்ட இப்ப கிளம்பில சில பகுதிகளில்
அது பிரேமதாசா கோட்டை என்று சொல்லலாம். அன்று இன்று வரை பிரேமதாசா கலந்த கோட்டை இந்த கொழும்பு புறநகர் பகுதிகளில் உள்ள தொகுதிகள். அப்ப அவற்றெல்லாம் இவர்கள் பெருமளவில் வெற்றி பெற முடியாது. மற்றது தமிழ் பகுதிகளில் அன்றவுக்கு பெருமளவு அவருக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் ஏதாவது திருகுதாளம் செய்து ஏதாவது செய்தால் தமிழ் பகுதிகளில் வெற்றி பெறலாம். அப்ப ஒரு மிகவும் அந்த அவர் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை எடுப்பது மிகவும் சிரமமான காரியமாகவும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய 3 மாதங்களுக்குள் அவற்றை சாதிக்க முடியுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு பின்னால் அமெரிக்கா நிற்கின்றது போல தெரிகின்றது. சரி, இன்னும் நிறைய விடயங்கள் பார்க்க மிகவும் சுருக்கமாக இப்ப நிறைய வாக்குறுதிகள் வழங்கி இருக்கின்றார். அவை வாக்குறுதிகளை பார்க்கும் பொழுது அது யதார்த்த பூர்வமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற வாக்குறுதிகளாக இருக்கின்றது. அவற்றை ஆட்சிக்கு வந்த பின்பு நிறைவேற்ற முடியுமா? முதலாவது பிரச்சனை இந்த அரச செலவின பிரச்சனை. அரசுடைய வரவு குறைவாகவும் செலவு அதிகமாகவும் இருக்கிறது. இப்ப நீண்ட காலமாக இருக்கின்றது. அந்த பிரச்சனையை சமாளித்தால்தான் அவராலே அவருடைய வாக்குறுதிகளை வழங்க முடியும். அவர் இப்போது சில வரிகளை கூட்டுவதாகவும் சில வரிகளை குறைப்பதாகவும், உதாரணத்துக்கு இந்த VAT என்று சொல்லப்படுகின்ற வரி அந்த பாடசாலை புத்தகங்கள் போன்றவற்கு சில ஆடைகள் போன்றவற்றுக்கெல்லாம் அவர் நீக்கியுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அவற்றையெல்லாம் அவர் செய்து முடிப்பாரா? அதை செய்வதற்கு அவருக்கு நிதி இருக்கின்றதா? அல்லது அவர் தொடர்ந்தும் அவரும் பணத்தை அச்சடித்துத்தான் அதை செய்வாரா என்று என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறார். அவர் வரியை உணவுப் பொருட்களுக்கும் சுகாதாரத்துறை சேவை மற்றும் கல்வி புத்தகங்களுக்கும் VAT விலக்கு சொல்லியிருக்கிறார். மற்றது ஒரு அமைச்சருக்கு அல்லது எம்பிக்கு ஒரு வாகனம் தான் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். மற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியங்கள் எதுவும் கிடையாது. அரசாங்கத்தில் சேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். இப்படி பலவற்றை சொல்லி இருக்கின்றார். மற்றது 25 அமைச்சகங்கள் மட்டுமே, 25 மினிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குமாண்டு. மற்றது மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளை குறைக்கவும் அவர் உறுதி பண்ணுகிறார். ஆனால் உடனடி அது சாத்தியமாகுமா என்பது சொல்ல முடியாது. ஆனால் உலக பொருளாதாரத்தை பார்க்கின்ற போது இன்றைய தினத்திலே பார்க்கின்ற போது இந்த உலக எரிபொருள் விலை குறைந்து கொண்டு போகின்றது. அப்ப அது இவருக்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைந்தால் அவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு போன்றவற்றுடைய விலையை குறைத்தால், இப்ப நமக்கு தெரியும் மோடி ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு வர முன்னர் $120 உலக சந்தையில இருந்தது எரிபொருள் விலை, மசகெண்ணெயின் விலை. அதை ஆட்சிக்கு வந்த சில காலங்களில் அது 30-40 கூட போனது. அது அவரை தொடர்ந்து ஆட்சி இருப்பதற்கு அமைந்தது. இது போல அன்றகுமாரசனுக்கு ஒரு நல்வாய்ப்பு இருந்தால் தொடர்ச்சியாக எரிபொருள் விலை குறைந்து அதன் மூலம் எரிபொருள் விலைகளை நாட்டிலே குறைத்து எரிபொருள் மீதான வரியை குறைத்து அவரால் ஒரு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது அவருடைய ஆட்சியை தக்க வைக்கும். இப்ப சிங்கள மக்கள் முன்பு சீனியின் விலையும் மாவின் விலையும் தான் அவர்களுடைய முக்கிய அரசியல் காரணிகளாக இருந்தது. தற்போது அவற்றுடன் எரிபொருளும் மின்சாரமும் சேர்ந்து விட்டது. அப்ப இந்த 4லும் அவர் கவனம் செலுத்துவாராக இருந்தால் அவரால் ஒரு நல்ல ஆட்சியை வழங்க முடியும். எல்லாமே சரியாக சரியான இடத்தில் விழுமாக இருந்தால், அதான் சொல்லுவார்கள் அந்த குருசுதந்திர யோகம் ரணிலுக்கு அப்படி கூரை பிரித்து கொண்டு வந்ததோ அதே போல் நீங்கள் கூறுகின்ற அந்த எரிபொருள் விலைகள் குறையுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அதை கட்டி எழுப்புவதற்கு ஒரு அடித்தளமாக அது அமையும் என்று கூறலாம். இனி நாங்கள் சுருக்கமாக தமிழர் தரப்பையும் பார்ப்போம். தமிழர் தரப்பு இந்த புது ஒரு போராட்ட வடிவத்தை எடுத்திருக்கிறார்கள். கடந்த முறை நான் உரையாடும் பொழுது கூறியிருந்தேன் இதுவும் ஒரு போராட்டம் என்று. நீங்கள் சொல்லும் பொழுது போராட்ட வடிவம் என்று கூறினீர்கள். அதை தமிழ் மக்கள் நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால், பங்காளர்களாக செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த விடயம்தான். இப்பொழுது ஒரு கிராஸ் ரோட் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் வாக்களித்த மூலம் என்ன தமிழ் தரப்பினுடைய செய்தி கூறப்படுகின்றது? பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒருவர் அப்ப அவருடைய அந்த பொது வேட்பாளரை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் தங்களுக்கு கிடைத்த பெருவெற்றி என்று சொல்கின்றார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் சொல்லுகின்ற காரணம் குறுகிய காலத்துக்குள்ள
தாங்கள் ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி விட்டார்கள். அதை கேட்க மகிழ்ச்சியா இருக்கின்றது. மற்றது இன்னொன்று சொல்லுகின்றார்கள், அந்த சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொன்னதாண்டா மற்ற தேசமாக ஒன்று திரள்வோம் என்றுதான் திரு அரியநேந்திரன் அவர்கள் தேர்தல் முன்னுக்கும் சொல்லியிருந்தார், பின்னுக்கும் சொல்லியிருந்தார். அப்ப தேசமாக ஒன்று திரள், இந்த 2 லட்சம் வாக்குகளை வைத்துக் கொண்டு தேசமாக ஒன்று திரள்வோம், தங்களுக்கு வெற்றி என்று அரியநேந்திரன் சொல்கின்றார். அடுத்த சொல்லுகின்றார், சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு செய்தியை நாங்கள் இதன் மூலம் சொல்லிக் கொண்டோம் என்று. சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசுக்கும் இப்ப இவர்கள் சொல்லுகின்ற சர்வதேசம் என்ற கூட்டுக்குள்ள இலங்கையும் இந்தியாவும் வரவில்லையா? ஒரு சொல்ல முடிச்சிருக்கலாம். இப்ப என்ன காரணம் என்று சொன்னால், சர்வதேசம் என்ற சொல்லு இப்ப நீண்ட காலமாக தமிழ் அரசியல் பரப்பில் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும், சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும், சர்வதேச நீதி பெற்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இல்ல, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்றால் என்ன? சர்வதேச சர்வதேச சமூகம் என்று சொல்லலாம். சர்வதேச சமூகம் சமூகம் என்று சொல்லும் பொழுது நாட்டில் இருக்கிறவர்களைத்தானே கூறுகிறார்கள். அப்ப அதான் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்று பொழுது இரண்டுமே என்ன பொறுத்த மட்டும் ஒன்றுதான். சரி, கூறுங்கள் நீங்கள். ஒரு ஐரோப்பிய ஆய்வாளர் சொல்லியிருந்தார், சர்வதேச சமூகம் சொல்றாங்க. அது என்னென்றால் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஸ்ரீலங்கா சர்வதேச எங்களுக்கு தெரிஞ்ச சர்வதேச சமூகம். இப்ப என்ன பிரச்சனை சொன்னால், சர்வதேசம் என்றால் என்ன என்பதை இவர்கள் வரையறை செய்ய வேண்டும். இப்ப தமிழ் மக்கள் மத்தியில தத்துவார்த்த சிந்தனையாளர்கள் இல்லை. இதுதான் தத்துவம் என்று சொல்லி அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அதாவது வரையறை செய்வதற்கெல்லாம் அங்க தகுதி இல்லை வேல்தர்மா அவர்களே. ஏனென்றால் இதைத்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றது, தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பவர்களுக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பாருங்கள் கூறியிருக்கிறார்கள், தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்த தமிழ் தேசியத்துக்கான வாக்கென்று இப்ப கூறுகிறார்கள். அந்த தேர்தலை புறக்கணிங்கள் என்று லீஃப்லெட்ஸை கொண்டே கொடுத்து மக்களை புறக்கணிங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எங்களிடம் ஒரு ஃப்ரேம்வொர்க் இல்லாதபடியால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமான விடயங்களை மட்டும் சொல்லிவிட்டு செய்தால் இது தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போவதில்லை. சிங்கள மக்கள் எப்படி அது ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அப்பொழுதுதான் மாற்றம் வரும். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை குறையாக ஒரு காலமும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அங்கே வழிகாட்டுவதற்கு ஒருவரும் இல்லை என்பதுதான் என்னால் கூற முடியும். முயற்சிகளால் கிடைக்கின்ற விளைவுகளை வைத்துத்தான் மதிப்பீடு செய்ய முடியும் என்றுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப சர்வதேசம் என்ற சொல்லை பார்ப்போம். எங்களை நேயர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். இன்டர்நேஷனல் என்ற வேர்ட் ஆங்கிலத்துல அது அட்ஜெக்டிவ். சர்வதேசம் என்ற தமிழ்ல ஒரு பேர் சொல்லாகத்தான் பாதிக்கப்படுகின்றது. அரசியலை பொறுத்த வரையில உலக அரங்கில இன்டர்நேஷனல் என்பது ஒரு அட்ஜெக்டிவா தான் பாவிக்கப்படுகின்றது. ஒரு சில கட்டங்கள்ல அது நவுனாகவும் பாவிக்கப்பட்டது, பேர் சொல்லாகவும் பாவிக்கப்பட்டது. என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல், செகண்ட் இன்டர்நேஷனல், தேர்ட் இன்டர்நேஷனல் அந்த பனிப்போர் காலத்துல பாவிக்கப்பட்ட போது அங்கு அது ஒரு பேர் சொல்லாக பாவிக்கப்பட்டது. இன்னொன்று கிரிக்கெட்ல பாவிக்கப்பட்டது, ஒன் டே இன்டர்நேஷனல், அதெல்லாம் விட்டுவிடுவோம். இப்ப இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்று என்ன பொறுத்தவரையில சர்வதேசம் என்று ஒன்று இல்லை. இவர்கள் சர்வதேசம் என்று சொல்வது அமெரிக்காவை கிரிமினல் கோட், அது ஒரு சர்வதேச அமைப்பு. அது சர்வதேச அமைப்பு. ஐக்கிய நாடுகள் சபையும் அதனுடைய துணை அமைப்புகளை தான் சர்வதேச சமூகம் என்று சொல்லலாம். புரியாத விடயம் இல்லை, அது அவர்களுடைய எங்கள் மத்தியில தத்துவார்த்த வறட்சி. அதுதான் இந்த பிரச்சனை. அதற்கு அங்கே ஆக்கள் இல்லை. விளக்கி சொல்லப்பட்டது. ஒரு காலத்துல இந்தியாதான் தமிழர்களை பொறுத்தவரை சர்வதேசம் என்றால் இந்தியாதான் என்று சொன்னவர்கள், தமிழர்களை பொறுத்தவரை சர்வதேசம் என்றால் இந்தியாதான், இன்னொரு நாடாங்க தேவையில்லை என்று பரவாயில்ல தானே. இப்ப இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இப்ப கொஞ்சம் வெளியில வந்தா பரவாயில்ல தானே, கொஞ்சம் வெளியால வந்திருக்கணும். அது சந்தர்ப்பவாதத்துல வந்தார்களா, வழி தூண்டுதலால வந்தார்களா, உள்ளார்ந்த அந்த சிந்தனைகள் மூலம் அவர்கள் தங்களை தீர்த்து கொண்டு வந்தார்களா என்று தெரியவில்லை. தாங்கள் இதுவரை காலம் இலங்கையை பொறுத்தவரை சர்வதேசம் என்றால் அது தமிழர்களை பொறுத்தவரை சர்வதேசம் என்றால் இந்தியாதான் என்று சொன்னது பிழை என்று அவர்கள் இதுவரை யாரும் சொல்லவில்லை. எனக்கு இதுல பெருசா நேரத்தை விளக்க, ஏனண்டா இது அவர்களுடைய அறியாமை என்று சொல்லலாம். ஆனால் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று புரிகின்றது. ஆனால் உண்மையான விடயத்தை நான் உங்களிடமிருந்து எடுக்க விரும்புகிற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்போ இந்த அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த தேர்தல் வெற்றி சர்வதேச சமூகத்தில், சர்வதேச மட்டத்தில், பூகோள அரசியலில்
ஒரு தலையீடியை கொடுக்க போகுது என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அவருக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் அரைகளைய போராட்டம் இருந்தது, அப்பொழுது அமெரிக்காவுடைய ஆதரவு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த தேர்தலில் நின்ற பொழுது சீனாவினுடைய முழு ஆதரவில் நின்றார் என்று கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் சீனாவுக்கு நெருக்கமாகவும் இந்தியாவுக்கு இடைவெளியும் இருப்பதாக கூறப்படுகின்றது. இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? அமெரிக்கா தனக்கு பிடித்தவர்தான் இலங்கை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று இதற்கு முந்தைய காலங்களில் நிறைய உழைத்ததுண்டு. சென்ற தேர்தலிலும் அதை செய்யவில்லை, இந்த தேர்தலிலும் அதை செய்யவில்லை. தேர்தலுக்கு முன்னரே ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை தங்கள் பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்காவுடன் பல சந்திப்புகளை இந்த நாடுகளும், இந்த மேற்கு நாடுகளுடைய தூதுவர்களும், மேற்கு நாடுகளுக்கு அவர் அழைக்கப்பட்டார். அங்கு எல்லாம் பேச்சுவார்த்தை இருந்தது. மேற்கு நாடுகளில் வாழ்கின்ற சிங்கள மக்கள் ஊடாக அவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவை தங்கள் வசம் வைத்துக் கொண்டார்கள். அப்ப அவர்களாகத்தான் பெருமளவு நிதி வந்ததாக. அதாவது அந்த மேற்கு நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் இந்த அறகலைய போராட்டத்தின் முன்னர் மக்கள் பட்ட அவலங்களால் அவர்கள் தங்கள் மக்கள் மீது கொண்ட பாசத்தால் அங்கு ஒரு நெல்லாட்சி வர வேண்டும், அதை அன்றாவல் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே வந்தார்களோ அவர்களுக்கு பின்னால் மேற்கு நாடுகள் இருக்கின்றவோ தெரியாது. ஆனால் அந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த மூன்று நாடுகளும் பெருமளவு பணத்தை ஒவ்வொரு கட்சிகளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் தங்களுக்கு பிடித்த கட்சிக்கு மிகவும் அதிகமாக கொடுப்பார்கள். இந்த முறை சீனா அதிகமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கொடுத்திருக்கலாம். சீனாவுக்கும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இடையில நிறைய உறவுகள் உண்டு. ஆனால் இலங்கையினுடைய பொருளாதார ஏற்றுமதியில 60 முதல் 70 விழுக்காடு இந்த மேற்கு நாடுகளுக்கு செல்கின்றன. அதனால் மேற்கு நாடுகளுக்கு எதிராக ஏதாவது நகர்வுகளை அனுரகுமார திசாநாயக்கா செய்தால், அவருக்கு எதிராக பொருளாதார தடை கொண்டு வந்தால், அல்லது IMF ஊடாக நெருக்கடி கொடுக்கலாம். அது இரண்டாவது. முதலாவது பொருளாதார தடை, அதற்கு IMF ஊடாக கொடுக்கிற நெருக்கடி. மூன்றாவது நாணய போர். எப்படி அறகலை போராட்டத்துக்கு முன்னர் இலங்கையுடைய நாணய பெறுமதியை விளைச்சிதார்களோ அதே போல அமெரிக்காவுக்கு பாதகமாக இவர் அனுரகுமார திசாநாயக்கா நடந்தால் இலங்கை ரூபாவுடைய பெறுமதி பெருமளவில் விளை செய்ய முடியும். இப்ப சீனாவால என்ன செய்ய முடியும்னு சொன்னால், இப்ப சீனாவை பொறுத்தவரை அது ஒரு வெற்றி என்றுதான் சொல்லுகின்றார்கள். இவரும் இடதுசாரி, அவர்கள் இடதுசாரி என்று. அப்ப அந்த வகையில சீனாவை பொறுத்தவரை இது ஒரு வெற்றி என்று சொல்கின்றார்கள். அந்த பிரச்சனையில் சீனா பொறுத்தவர்கள் ஓகே. அப்ப இவர் தொடர்ந்து சீனாவையும் அமெரிக்காவையும் சமாளிக்கின்ற ஒரு 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 நிலையில தான் அவர் பயணிக்க போகின்றார் அனுரகுமார். அப்படி என்றால் தான் அவரால் தாக்கு பிடிக்க முடியும். அப்ப அதுக்கு சீனாவும் அதுக்கு ஒத்துக்கொள்ளும். அப்ப அவர்களுடைய சீனாவுக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டும், கேந்திர ரூபாயை விட்டுக் கொடுக்க அமெரிக்காவுக்கு செய்ய வேண்டும். அந்த ஒரு நாட்டுக்கு செய்கின்ற விட்டுக் கொடுப்பும் வேற நாட்டுக்கு தெரியாமல் ரகசியமாகவும் செய்யலாம். இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னால் எங்களுடைய அரசியல் ஆய்வாளர்கள் பல சொல்வார்கள், பிராந்திய வல்லரசு இந்தியா என்று. அவர்கள் தான் இனி பாதிக்கப்படக்கூடியவர்களாயிருப்பார். இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னர் கொழும்பு வந்த அஜித் தோவால் சஜித் பிரேமதாசாவை ரணிலையும் இணைத்தும் அவர்களுடன் தமிழ் கட்சிகளுக்கு இணைத்தும் அனுரவை தோற்கடிப்பதற்கு தீவிர முயற்சி மேற்கொண்டு தோல்வி அடைந்து விட்டார். இது தோல்வி மட்டுமல்ல, இது அனுரவனுடன் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஏற்கனவே இந்தியாவில் இருந்த மேலும் அதிகரித்து விட்டது. இப்ப இந்தியா தான் இங்கு பாதிக்கப்பட போகின்ற ஒரு நாடாக இருக்கும். என்ன விதமான பாதிப்பை எதிர்நோக்கும் என்று நம்புகிறீர்கள்? முதலாவது இந்திய நலன்கள் யாவும் இப்ப அனுரகுமார திசாநாயக்கா ஏற்கனவே சொல்லிவிட்டார். திருகோணமலை துறைமுகத்தில் அந்த கொடுக்கப்பட்ட வசதிகள் யாவும் மீளாய்வு செய்யப்படும் என்று சொல்லிவிட்டார். அது ஒன்று. மற்றது கொழும்பு துறைமுகத்தில் அந்த மேற்கு முனையத்துக்கு என்ன நடக்கும், அதானியுடைய முதலீடுகள் பல என்ன நடக்கும், மற்றது இலங்கை வடபகுதியில் உள்ள விமான நிலையங்கள் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்ல, கொழும்பு கட்நாயக்கா விமானத்தில் கூட சில செயற்பாடுகள் இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அவற்றுக்கெல்லாம் என்ன நடக்கும்? அப்ப அந்த படிப்படியாக அவர்கள் செய்வதை வைத்துக் கொண்டு இவ்வளவு தூரம் அவர்கள் இந்தியாவை வெளியேற்றுகின்றார்கள் என்பதை வைத்துக் கொண்டு சொல்ல முடியும். ஆனால் நமக்கு தெரியும்,
முன்பு கொழும்பு துறைமுகத்தினுடைய ஒரு முனையத்தை இந்தியாவுக்கு அதானிக்கு கொடுக்கின்ற போது சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒன்றாக இருக்கலாம். அதன் போது கொழும்பில் உள்ள துறைமுக தொழிற்சங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தன. அப்ப சந்திரிகா பண்டார் நாயக்கா சொல்லுகின்றார், அந்த தொழிற்சங்க தலைவர்களுடைய வங்கி கணக்கில் திடீரென்று மில்லியன் கணக்கில் அவருடைய பேலன்ஸ் அதிகரித்தது. அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை கைவிட்டார்கள் என்று. இது எப்படி வந்தது? அப்படி ஏதாவது செய்து விலைக்கு வாங்க நடவடிக்கையை தான் இந்தியா செய்யலாமே ஒழிய வாங்க முடியாது. ஊழல் அளிக்க போறோம் என்று சொல்றது அப்படி விலைக்கு வாங்க முடியும். நாங்கள் இத்தனை பேரை கண்டம் ஊழல் அளிக்க போறோம்னு சொல்லி வந்தவர்களை அது வேற ஒரு கதையத்தான் பார்க்க வேண்டும். இவர் சொல்லுவதையெல்லாம் செய்வார்களா என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கும் ஆசை உண்டு, அவர்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்கு, அவர்களுக்கும் இவர்கள் சொத்து சேர்க்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் ஒரு அவதாரங்கள் அல்ல. இந்த ஜேவிபி கட்சியினர் ஒரு அவதாரங்கள் அல்ல. மற்றது இன்னும் பெரிய ஒரு சவால் இருக்கின்றது. படத்துறை உயர் மட்டங்கள் முழுக்க அமெரிக்காவுடைய கைகள் இருக்கின்றன. அது மட்டும், ஆனால் படத்துறையில ஒரு ஜேவிபி ஒரு மிகச்சிறந்த நகர்வை பல ஆண்டுகளுக்கு முன்னரே செய்து விட்டது. அதாவது இந்த இனப்பிரச்சனை தொடர்பான போராட்ட காலத்தில் இலங்கை படையினர் தங்களுக்கு ஆள் தேவை என்பது மோசமான நிலையில இருக்கின்ற போது தங்களுடைய ஆட்கள் பலரை இலங்கை படையில சேர்த்து விட்டனர். அப்ப இலங்கை படத்துறையில பல அந்த போர் வீரர்கள் மட்டத்துல பலர் ஜேவிபி கூடிய ஆதரவாளர்களா இருக்கின்றார்கள். நாங்கள் இதை அந்த தபால் மூலமான வாக்கு வந்த போது 60 விழுக்காடு முதல் 60 விழுக்காடு ஜேவிபிக்கு இருந்தது. அப்ப அவற்றை எல்லாத்தை பார்க்கின்ற போது அப்ப இந்த படைத்துறையில மேல் மட்டத்துக்கும் கீழ் மட்டத்துக்கும் இடையில் ஒரு முருகல் வராமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தலையிடி அன்றகுமார இருக்கின்றார். நிச்சயமாக ஒரு சரியான தலையடியாக இருக்கு. நிற்கின்ற மாதிரி இலகுவாக தள்ளிவிட்டு செல்ல முடியாது, ஒரு பக்கத்தில் நெருங்கி நின்று செய்ய முடியாது. கூறுவது போல் ஒரு தந்திரமாகத்தான் அவர் காய்களை நகர்த்த வேண்டும். ஆனால் இது ஒரு இலகுவான விடயமாக இருக்க போவதில்லை. குறிப்பாக நின்ற 3 ஆண்டுகளுக்குள் ஒரு பெரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வரப்போகின்றது என்பது நிச்சயமாக கூறலாம். இந்த நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தமட்டில் அழுத்தத்தை அவர் கையாளுவாரா, நல்லாட்சியை கொடுப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயம் அவருடைய அழுத்தம் கடுமையானதாக இருக்கும் என்று சொன்னால், இந்த இலங்கையினுடைய அரச இயந்திரத்துல இலங்கையுடைய வெளியுறவுத்துறையிலும் இந்த கிளம்பி எலீட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேல் தட்டு வர்க்கத்தினர் இருக்கின்றார்கள். கணிசமான அளவு ஜேவிபி ஆதரவாளர்களும் இலங்கை அரசு சேவையில, இலங்கை கல்வி சேவையில, கல்வித்துறையில எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை இந்த இலங்கை அரச இயந்திரத்தை ஒரு கடுமையான அழுத்தத்தின் மூலம்தான் அதாவது அனுரகுமார திசாநாயக்காவால் கையாள முடியும். இப்ப இலங்கை அரச இயந்திரத்தில் உள்ளவர்களுடைய ஊழல்களை வைத்துக் கொண்டே அவர்களை மிரட்டி அவரால் தன் பக்கம் இழுக்க முடியும். அப்ப ஒரு இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு சர்வாதிகாரி போல் நடக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒருவர் என்றபடியால் அவரால் போதிய அளவு அழுத்தத்தை கொடுத்து இந்த வெளியுறவுத்துறையிலும் இலங்கை அரசு துறையிலும் உள்ளவர்களை தன் பக்கம் எடுக்க முடியும். ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவாரா? நீக்குவார் என்று சொன்னவர்கள் யாரும் இதுவரை நீக்கவில்லை. ஆனால் இவர் நீக்குவார் என்று நம்பலாம். ஆனால் அதற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்காது என்று கூட நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவாராக இருந்தால் தாங்கள் ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருக்கணும் என்று கூறியிருக்கிறார். அடுத்த பிரச்சனை பௌத்த பீடம் அதை விரும்பவில்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டது. அதில் இருந்தபடியாத்தான் தாங்கள் பயங்கரவாதத்தை முறியடித்தோம் என்று சொல்கின்றார்கள். பௌத்த பீடம் அனுரகுமார திசாநாயக்கா ஆதரவு ஆக இருக்கின்றது. அவருடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். அவற்றை பேர்ல முதியான் சலாஹி என்று சொல்லி இருக்கின்றது. பேர்ல அது ஒரு பௌத்தர்களை பொறுத்தவரை ஒரு கௌரவமான பேர் என்று நினைக்கின்றேன். எனக்கு சரியா தெரியவில்லை. அப்படிப்பட்ட பேர் உள்ளவர்களை பௌத்த பீடத்தினர் ஆதரிப்பது ஒரு வல்லமை.
நல்லெண்ண சமிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா? நான் நினைக்கவில்லை அதை நீக்குவார் என்று நான் நினைக்கவில்லை. அது அவர் அந்த அளவுக்கு அவருக்கு தமிழர்கள் மீது பாசம் இல்லை. அப்ப இவரும் அவர்களைப் போல் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவராக தமிழ் தரப்பு பார்க்க முடியாது. அப்படி கூறுவது தவறு இருக்கிறதா? செயல்பாட்டு தமிழர்களுடைய எதிராக நடவடிக்கை எடுப்பது அல்லது தமிழர்களை அடக்குவது அல்லது தமிழர்களுடைய உரிமையை மறுப்பது, அதிகார பறவை இல்லாமல் செய்வது போன்றவற்றில இதற்கு முன்னுக்கு இருந்த ஆட்சியாளர்களைப் போல அல்லது அவர்களும் பார்க்க மோசமாகத்தான் இவர் நடப்பார், அவர்களும் பார்க்க நல்லபடியாக இவர் நடக்க மாட்டார். மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்குவாரா? இல்லை. அவர் சொல்லியிருந்தாலும் ஒரு ஐநா சபையிலேயே கூறியிருக்கிறார்கள், இறந்தவர்களை நினைவு கூறுவது அடிப்படை மனித உரிமை. அதையே இவரால் வழங்க முடியாது என்று சொன்னால் எப்படி அந்த நாட்டில் ஒரு சரியான ஒரு கவர்னன்ஸ், நல்லாட்சி அவரால் ஏற்படுத்த முடியும்? உங்களோட கேள்விக்கான விடை இன்னும் 2-3 வாரங்களுக்குள் கிடைக்கும். நான் சொன்னால் தற்போது தியாக திலீபனுடைய நினைவு நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய இறுதி நாள பிள்ளைங்களுக்கு தெரிந்துவிடும் இவர்கள் எப்படி இவர்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில நாட்கள் இருக்கின்றது. வார வியாழக்கிழமை திலீபன் அவர்களுடைய அந்த நிறைவு நாள். அந்த நாளில் எவ்வாறான இடையூறு வருகின்ற என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து குறிப்பாக இலங்கை தீவில் நடந்து முடிந்த அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.